இந்த ஜுவல்லரி இருக்கு இல்லையா? இந்த ஜுவல்லரி நான் போடும்போது அச்சசல் கோல்டு ஜுவல்லரியா அப்படின்னு கேட்டாங்க. கோல்ட் ஜுவல்லரியா? எவ்ளோ வெயிட் இது? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆ ஏன்னா அது மாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ட்ரெண்டிங். கோல்ட் ஜுவல்லரி மாரியே இருக்கணும். ஆனா ஆர்டிஃபிஷியலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜுவல்லரியில பார்த்தீங்கன்னா, அந்த வேலைப்பாடு சூப்பரா இருக்கும். ஸோ நகாஸ் ஜுவல்லரியில ஆன்டிக் ஃபினிஷ்ல ஸ்டோன் ஒர்க்கோட சேர்த்து அந்த கார்விங் அகெயின். ஸோ இது மாரி கலெக்ஷன்ல ஜும்காஸ் கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஜுவல்லரி வந்து நான் ப்ரீமியம் காஞ்சி சில்க் அண்ட் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாரி சாரிக்குலாம் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது வந்து சோக்கர் இப்படி போட்டுக்கலாம். கழுத்த ஒட்டி வரும். ஒன் பீஸ் போதும். ரொம்ப அழகா இருக்கும். அகெயின் இந்த ஜுவல்லரியில வந்து அந்த ஜாது கலெக்ஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதோட ஒரு ரெப்ளிகேஷன் பண்ண ஒரு ஜுவல்லரி தான் இது. இதுல கெம் ஸ்டோன்ஸ் இருக்கும், பேர்ல்ஸ் இருக்கும், ட்ராப்பிங்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். கழுத்தொட்டி அந்த ரெட் அண்ட் கிரீன் ஸ்டோன்ஸ் விரும்புறவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.